குண்டையே தொண்டையில் வைத்து வாழ்ந்த தலைவனின் பரம்பரையப்பா நாங்கள் என்று தெரிவித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சிறுபான்மை மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டதாக தெரிவித்தார். குண்டவே தொண்டையில் வச்சு நாங்கள் வாழ்ந்த தலைவனுடைய பரம்பரைப்பா நாங்கள். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எங்களை போய் இப்படியெல்லாம் அந்த இது திமுகவே என்ன இன்னைக்கு பயந்து போயிருக்காங்க. சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு வாக்களித்துருவாங்க. நம்ம ஒன்றுமே செய்யலையே இந்த 3 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி நேரத்தில். 2026 தேர்தலில் விஜய் களத்துக்கு வரும்போது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும் நிலை உருவாகும் என்று விஜய் ரசிகர்கள் சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு சின்ன பிள்ளைக என்று கலாய்த்த செல்லூர் ராஜு அவர்களால் தங்கள் ரூட் கிளியர் என்றார். 26ல விஜய் களத்துக்கு வரும்போது திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணி வைக்கிற நிலைமை வரும்னு சொல்லி அவங்க கட்சி நிர்வாகி பேசுறாரு. ஏங்க சின்ன பிள்ளை அப்படி தான் பேசுவாங்க. பேசும்போது அப்படி இதெல்லாம் ஒரு இதான 24 26 வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ என்ன நிலைப்பாடுன்றது இப்போவே எப்போவோ வர்றதுக்கு இப்போவே வா. எங்களுக்கா பயப்படக்கூடியது இன்னும் சொன்னால் இன்னைக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்தது திமுகவுக்கு தான் பாதிப்பு. அதில் இருக்க அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக பெரும்பகுதி திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. அது ஒரு கோபம், அவங்களுக்கு கோபங்களில் திமுகவுக்கு ஒரு கோபம். அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே இல்லை. எங்களுக்கு இப்போ கிளியரப்பா, ரூட் கிளியர். அண்ணா திமுக ரூட் கிளியர். மதுரையில் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு காங்கிரசார் ஓட்டு போட மாட்டாங்க என்ற செல்லூர் ராஜு கேரளாவில் போட்டியிடும் ராகுலை கம்யூனிஸ்ட் எதிர்ப்பதாகவும் இந்தியாவை சுடுகாடாக்க வேண்டும் என்றால் காங்கிரசுக்கு வாக்களியுங்கள் என்று அவர்கள் கூறுவதாகவும் விமர்சித்தார். ஏங்க கம்யூனிஸ்ட்டு ஒரு இடத்துல பாருங்கள், கம்யூனிஸ்ட்டுக்கு 2 கொள்கை இருக்குங்க. பாருங்கள், காங்கிரஸை கேரளாவில் எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டு காங்கிரஸ்லாம் இன்னைக்கு வெங்கடேஷுக்கு வந்து இன்றைக்கி ஓட்டுவே போட மாட்டாங்க காங்கிரஸ்காரவங்க யாரும். ஏன் தெரியுங்களா? அங்கே வந்து ராகுல் காந்தியை எதிர்க்கிறாங்க. ராகுல் காந்தி போட்டிடுறாரு, இந்தியாவை சுடுகாடாக்கணும்னா காங்கிரஸுக்கு வாக்களிங்கன்றாரு. கம்யூனிஸ்ட்டு சொல்லியிருக்கு. அதே கம்யூனிஸ்ட்டு இங்கே நிற்கிது. அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்காரங்க ஆதரிப்பாங்களா? சோத்தில் உப்பு போட்டுருங்க, ஆதரிப்பாங்களா? ஐயா நாங்கள் வாங்க, நாளைக்கு வாங்க ஐயா, நாளைக்கு வாங்க, ஈவினிங் வாங்க, நம்ம பார்ப்போம், பேசுவோம். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.